ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மாம் அண்ட் டாட்டர்ஸ் கிச்சன். நம்ம ரொம்ப நாளாக வீடியோஸே போடல, இனிமேல் ரெகுலராக போடுறோம். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம மாம் அண்ட் டாட்டர்ஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ராக்கலி பால்ஸ். இதை ஈஸியாக வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட் நம்ம ப்ராக்கலியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நம்ம அந்த காம்பை எடுத்துகிட்டு வெறும்னா அந்த மேலே இருக்கிறத மட்டும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அப்படியே போட்டோன்னா நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி சாப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கிறேன். இது கூடவே நான் ஒரு 2 பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு சாட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக ஜிஞ்சர் போட்டுக்கிறேன், ஒரு ஹாஃப் சில்லி போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய ஆனியனை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இப்போ போட்டு நல்லா சாட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இப்போ குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ப்ராக்கலி, அதை நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ரா ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான். அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா நம்ம இப்போ சாட்டே பண்ணிக்கலாம். இது ரொம்ப நேரம்லாம் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் பண்ணால் போதும். 2 மினிட்ஸ்க்கு நல்லா சாட் பண்ணிக்கலாம். இது நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்களுக்குலாம் ப்ராக்கலி பிடிக்காதுல, ஸோ இதை சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் ஒரு பாயில்டு பொட்டேட்டோஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஒன்று, அதை இப்போ நல்லா ஸ்மாஷ் பண்ணி அதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் இப்போ கொரியாண்டர் லீவ்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்பூன் வச்சு பண்ணிக்கோங்க, ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கையில் நல்லா தேவையான அளவுக்கு நல்லா அந்த உருளைக்கிழங்கு எல்லாமே மெர்ஜ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு பவுலில் ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அந்த ப்ராக்கலி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை பால் மாதிரி இது பண்ணிவிட்டு நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி தான் பிரெட் க்ரம்ஸில் மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ப்ராக்கலியை இப்படி ரவுண்டாக நான் பிடிச்சிக்கிறேன். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் இதை ரவுண்டாக பால்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த வாட்டரில் நல்லா அந்த ஸ்டார்ச்சில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை நான் பிரெட் க்ரம்ஸில் போட்டு ஒரு ஸ்பூனோ இல்லைனா கை வச்சோ பண்ணிக்கலாம். பல்ஜ் ஆகாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம தண்ணி கையோடு திருப்பி வச்சோன்னா பல்ஜாக இருக்கும். ஸோ அதனால ஸ்பூனில் வச்சு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கையில் நம்ம இது பண்ணிக்கலாம். இது கரெக்டாக பால் ஷேப்புக்கு வர மாதிரி பார்த்துக்கலாம். இது நம்ம கட்லெட்டாக கூட பண்ணிக்கலாம். எந்த ஷேப் வேணுமோ நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிட்டோம். இதே மாதிரி அடுத்து எல்லா பால்ஸையும் நான் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இதுக்கு நம்ம மயனீஸு டொமேட்டோ கெச்சப்லாம் வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ இப்போ நான் பால்ஸ்லாம் பிடிச்சிட்டேன். இப்போ ஒரு பேனில் நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம பிடிச்சி வச்ச பால்ஸை ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கிறேன். எப்பயுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இது இல்லைனா ரொம்ப ப்ரௌன் ஆகிடும். ரொம்ப ப்ரௌன் ஆகவே கூடாது. இது நல்லா கோல்டன் ப்ரௌனில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒன்று ரொம்ப ப்ரௌனாக இல்லை கருப்பாகிடுச்சுன்னா நல்லா உங்களுக்கு அந்த டேஸ்ட் என்ஹான்ஸாக இருக்காது. ஸோ அதனால் லோலேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா லோவில் வச்சிட்டதுக்கப்புறம் இந்த பால்ஸை நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகுது. இதுவுமே ஒரு 3 to 4 மினிட்ஸில் உங்களுக்கு நல்லா இதுவாகிடும். பிகாஸ் நம்ம உள்ளே ஆல்ரெடி நம்ம ஆனியன்ஸ் ப்ராக்கலிலாம் நல்லா ஃப்ரை பண்ணி போட்டிருக்கிறதுனால நல்ல இது பாருங்கள், நல்ல கோல்டன் ப்ரௌனாக இருக்குது. இப்போ நான் எடுத்துடுறேன். செம கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் மிச்சம் இருக்கிற பால்ஸையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். இந்த ப்ராக்கலி பால்ஸ் நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் செம்ம கிறிஸ்பியாக இருக்குது. உள்ளியுமே நல்லா பாயில் ஆகி சூப்பராக இருக்கும். ப்ராக்கலி ரொம்ப ஹெல்தி. அதனால சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நமக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.